சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. புருஷவாக்கமா? அப்ப போரூரா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. விதவிதமா நகை பலாமா? சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. இதுக்கு வந்து ஒரு 2 பால் பாக்கெட்டா பிக் பாஸ்ல போயிட்டு நீங்க ரொம்ப காமெடி ஆயிட்டீங்க. இப்படியெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. உங்க ப்ராஜெக்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்றனால அமைதியா இருக்கேன். சினிமா போறவங்க வராங்க இவங்க. அக்கா ஆரம்பிக்கிறது முன்னாடி முடிச்சு வச்சிடாத. ஒரு விஷயம் வந்து நான் பாராட்டி ஆகணும் அக்கா. எவ்வளோ டீமோட ஒர்க் பண்ணாலும் டெக்னீஷியன்ஸ் வைஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்களோட மேம் அவங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டீம் வந்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. நண்பேண்டா இதுக்காகவே 2 கப்பு தரட்டும். அப்போ எனக்கு உங்களுக்கு 3டா. இதுக்கு வந்து ஒரு 2 பால் 2 பால் பாக்கெட்டா 2 பால் பாக்கெட். சும்மா பிக் பாஸ்ல போயிட்டு நீங்க ரொம்ப காமெடி ஆயிட்டீங்க. இப்படியெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நீங்கள் பிக் பாஸில் கொஞ்சம் சீரியஸாக போய் ஆனால் அதுலேருந்து வெளில வந்துட்டு ரொம்ப காமெடி செலவாயிட்டீங்க. நீங்கள் கரெக்டி காமெடி பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஆமாம், எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்ப்பா. என்னோட மோட்டோ நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும். ஆமாம், சிரிக்க வைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் இது. ஓகே, கொஞ்சம் ஒரு 4-5 பேர் இருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 பாக்கெட் தரணுமா? நான் தந்துடுவேன். இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஓகே, இது வந்து சுண்டை காய்ச்சணும், அப்படியே நல்ல திக்காயிடணும். ஸோ இது ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா சின்ஸ் ஐ டோல்ட் யூ இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி எதுவும் கிடையாது. ஒன்லி பால் தான் மெயின். த கோர் இன்க்ரீடியன்ட் இஸ் மில்க். இந்த ஜல்லிக்கட்டுலேருந்தே நானும் உங்களை இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ சொல்லுங்கள் ஜூலி அவர்களே. கண்டிப்பாக அக்கா சொல்லி ஆகணும். என்னென்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் வித்தியாசமான திங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கேன். என்ன வித்தியாசம்னா ஆகஸ்ட் 15th அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணோம். ஒரு டீமாக சேர்ந்து ஒரு 25 மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து 24 hours லைவ் பண்ணோம். அதாவது 15ஆம் தேதி விடிய கால 12 மணிலேருந்து 15ஆம் தேதி நைட் 12 மணி வரைக்கும் 24 hours லைவ்ல 38 கெட்டப்ஸ் போட்டோம். ஒரே ஆள், நான் ஒரே ஆள். அப்படியா? ஆமாம். அது 38 கெட்டப்ஸ் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மள வந்து 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரோட ட்ரெடிஷனும் எடுத்துட்டு வந்து போட்டு ஒரு நர்ஸ் கெட்டப், ஒரு பாரத மாதா கெட்டப். ஸோ ஸ்டார்டிங் நர்ஸ் கெட்டப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதனால அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டிங் வந்து இதில் முடிச்சோம். ஸோ 24 hours ஃபுல் லைவ் 38 கெட்டப்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் இது வந்து இப்போ யூனிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கு. கமான் மக்களே, இதுக்காகவே ஒரு தனி அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஏதோ ஒரு சாமி கெட்டப் ஒன்று பார்த்தேன்யா. ஆமாம், அம்மன் தாய் கொஞ்சம் ஒரு படம். நான் ஒரு நிமிஷம் அதை ரொம்ப நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன், பரவாயில்லையே? பரவாயில்லக்கா. ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, எனக்கு ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா சாமி கெட்டப்பெல்லாம் அவங்க தான் வந்து நானே ஒத்துக்கிறேனே ஏங்கா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, வாயால் கேட்கணும். ஒரு சின்ன ட்ரை தான் அது. நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் வந்து சர்டன் இஷ்யூஸ்னால அது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. ரிலீஸ் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஓ, அது முடிஞ்சிச்சு? படம் முடிஞ்சிருச்சு. என்ன படம் பேர்? அம்மன் தாய். அம்மன் தாய். ஆஹா, கதை வைஸ் பிடிச்சிருந்துச்சுக்கா. கதை வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அப்படி அப்படி ஜூலி அவர்களே, நான் வேற ஒரு பாத்திரம் வச்சேன்ல, அந்த பாத்திரம் சீக்கிரமா நீங்க வந்து கண்ணு வச்சிட்டீங்க. என்னுடைய இந்த டபுள் டமாக்கா மேல நீ கண்ணு வச்சிட்டீங்க. என்னன்னா அது ஓவர் ஹீட் ஆகி அந்த பாலெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ அதனால நான் அந்த பாத்திரத்தையே மாற்றிட்டு இப்போ நான் அந்த ஒரு கடாயிலேயே பண்ணிடுறேன். ஓகே, சரியா? சொல்லுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் எதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து ஒஃபிஷியல் ரிலீஸ்க்காக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்றனால அமைதியாக இருக்கேன். ஓ, சினிமாக்காரங்களாகிட்டு வராங்க இவங்க. அக்கா தெய்வமே, எப்படி
நாங்கெல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி முடிச்சு வச்சிடாத தெய்வம். அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னேன்டா இப்போ. இல்லடா செல்லக்குட்டி அக்கா நீங்க. ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்களே வா, எவ்வளோ நாள் ஆச்சு அந்த பேரை கேட்டா, ஜல்லிக்கட்டு கேட்டா. அது வந்து நீங்க பிக் பாஸ்ல கூட அன்னைக்கு நீங்க வரும்போதே நீங்க அப்படிதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஃபீல்? நான் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் என் காலேஜில் பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமாம். ஸோ பார்த்தோன்னே மனுஷன் என்ன வெள்ளையா இவ்வளோ கலராக இருக்காரு. நிச்சயமாக ஃபீலிங் அப்படி தான் இருக்கும். ஒரு மூலையில் நின்று நம்ம பார்க்குறோம். ஒரு கேன்சர் டே அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக எங்கள் காலேஜ்க்கு வந்திருந்தாங்க சார். ஸோ அப்போ பார்த்தது. ஆனால் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அவங்க கூட வந்து சார் கூட இப்போ ஈக்குவலாக உட்காந்து பேசி. நாங்களும் கனவுல கூட நினச்சி பார்க்கல நீங்கள் அது செலிபிரிட்டிஸ் கூட இருப்பீங்கன்னு. சைக்கிள் மாட்டிக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அட்லீஸ்ட் அப்படியாச்சும் நினச்சிங்களே. பட் ஃபன் டு வாட்ச் யூ ஆக்சுவலி. ஃபன். No, it was fun. Entertainment. Yeah. See, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ எதுவுமே இட்ஸ் நத்திங் க்ளோஸ் டு ஒரு சீரியஸ் இஷ்யூஸ்லாம் கிடையாது. அன்லெஸ் அன்டில் இட் பிகம் சீரியஸ். புரியுதா? ஐ திங்க் நிறைய விஷயங்கள் ஒன்று நடந்தது அதில் எனக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ அப்படியெல்லாம் வெளிப்படையாக சொல்லிடக்கூடாதுமா? இல்லை நோ இப்போ நம்ம இப்போ நீங்கள் யூ ஹேட் அ ஃபைட்ல அப்படி சொல்கிறேன் ஓப்பனாக. ஆமாம். யூ ஹேட் அ ஃபைட் வித் ஓவியா அதெல்லாம் சொல்கிறேன். பட் இட்ஸ் ஆல் அ லெசன் இல்லையா உங்களுக்கு? டெஃபினெட்லி. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அது வந்து அதை தான் சொல்கிறேன். நம்ம லைஃப் லாங் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா அது வந்து ஒரே ஷோவில் கிடைக்கும்னா அது பிக் பாஸ் ஷோ இல்லை. அது 100% ஐ அக்ரி வித். இட் ஹேஸ் டு பிகம் தட் கொஞ்சம் அந்த ஒரு அதுவே கண்டென்ஸ் மில்கோட கலரில் வந்துடும். ஓகே. ஸோ நாம் இது நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் வந்து வெர்மிசெல்லி போடுவேன். கொஞ்சம் சேமியா இது ரோஸ்டட் வெர்மிசெல்லி போடுறேன். இது வந்து ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே வந்து இதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். ஆமாம். ஓகே. ஆனால் அது வந்து கரெக்டான இதில் வராது. இது நல்லா திக்காக இப்போ இந்த பாலே வந்து எப்படி தெரியுமா, இந்த நான் இப்போ இது கண்டென்ஸ் மில்க் போட போகிறேன் இல்லையா, அந்த கலரில் மாறணும் பாலே. அது மாறுற வரைக்கும் அந்த அளவுக்கு ஆகணும். தென் ஒன்லி இட் பிகம்ஸ் தட் திக்காக அந்த பாயசத்தோட ஒரு ஃபுல் டேஸ்ட் வரும். ஓகே. ஸோ கொஞ்சம் ஆயிட்டுருக்கு. இப்போ மேபி வி கேன் புட். ஓகே. அந்த க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரியே வந்துருச்சு இல்லைக்கா? ஓரளவுக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் வந்து ஏன்னா இது கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இது கூட. அப்போ கரெக்டாக இருக்கும். தோராயமா கொஞ்சம் மதிப்பா. ஆமாம். அவள் ஒரு 4 வாய் சாப்பிட்ற அளவுக்கு. இதுவே ஜாஸ்தி. வாய் திக்காய் எப்படி வந்துடும் பாருங்க. இது பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்காக்கா. இது மில்க் மேட்லேயே போட்ட வெர்மிசெல்லி மாதிரி இருக்காக்கா. அதில் டெக்ஸ்சரே அப்படி தான் இருக்குது. க்ரீமியாக கொஞ்சமாக தானே போட்டேன். பட் யூ ஆர் ரைட். யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். யா. இதில் நான் வந்து ஏலக்காய் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் அது ஒரு டேஸ்ட் அதான் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா? and it's nice also. Without it also it's nice. But you just taste this, then you will know. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அக்காவோட ஸ்பெஷல் என்னன்னா ஏலக்காய் போடாத பாயசம். எப்படி ஆக்குற வரைக்கும் பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். எனிவே டக்குன்னு முடிச்சிடலாம் அதை. ஸோ டோன்ட் வரி. சரி, இப்போ இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து இங்கிட்டு வச்சுட்டு ஓகே இதுக்கு தாளிக்கிறது வந்து பண்ணிடலாம். இது வந்து எங்கள் அம்மா காய்ச்சின நெய். ஆஹா சூப்பர். வெண்ணெயை வந்து நெய்யாக உருக்கி. யா ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேம்மா. 3 ஸ்பூன். ஃபுல்லி ஃபேட் யூனோ.
அதான் சொல்கிறேனே. ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்பவுமே நான் எது தெரியுமா சொல்லுவேன், ஒரு வாட்டி நல்லது சாப்பிடுங்க, சீட் டயட்டாக நல்லா சாப்பிடுங்க. ஒரு விஷயம் வந்து நான் பாராட்டி ஆகணும் அக்கா. ஏன்னா எவ்வளோ டீமோட ஒர்க் பண்ணாலும் டெக்னீஷியன்ஸ் வைஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க எங்க மேம் எங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள்கிட்ட கூட ஈஸியாக பேர் வாங்கலாம். ஆனால் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து நான் பார்த்துட்டேன். அவங்க வந்து என்னோட மேம் எங்களோட மேம் அவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டீம் வந்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. நண்பேண்டா நெஞ்சு அப்படியே உருகுதுடா. இதுக்காகவே 2 கப்பு தரேன்டா உங்களுக்கு. அப்ப எனக்கு உங்களுக்கு 3டா. ஓகே, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப திக்காயிடுச்சு. நான் சேமியா ஜாஸ்தி போட்டேன். ஓகே, எனக்கு இதில் பால் ஊற்றியே ஆகணும். நம்ம கிட்ட காய்ச்சின பால் இருக்கு, அதே ஊற்றிடலாம். டன். நிஜமா சொல்றேன், பால்கோவால பண்ண மாதிரி இருக்கு அக்கா. அப்படியா? சூப்பரா இருக்கு அக்கா. கடை ஆரம்பிச்சிடலாம்ல? பாயாச கடை ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 100% கேரண்டி. இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. யம்மிங்க, பால் திகட்டாத யம்மினஸ்க்கா. ரொம்ப அந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா அவ்வளோ யம்மியா இருக்கு, க்ரீமியா இருக்கு, திகட்டல. அது வந்து சுகர் போடாதனால. கரெக்ட். சுகர் போட்டாலே அது வேற ஒரு டேஸ்ட் வந்துடும். அண்ட் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் மில்க் மேட் இந்த சேமியா. அந்த நீங்க சொல்லுங்கக்கா, நான் சாப்பிட்டுட்டு. நீங்க பேசுங்க, நான் பிஸியா இருக்கேன். குட். ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ஹாப்பி. ஸோ உண்மையிலே ரொம்ப டேஸ்டியா யம்மியா. ஏன்னா இந்த குக்கிங் ஷோ நான் எதுவும் அட்டென்ட் பண்ணதில்லைக்கா. ஸோ மை ஃபர்ஸ்ட் குக்கிங் ஷோ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் சொல்லித்தாங்க அக்கா அப்படின்னோடனே, நீங்கள் பாயசம்னு சொன்னோன்னே ரொம்ப சிம்பிளாக இருக்கே பாயசமா அப்படின்னு. ஆனால் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குன்றது நிஜமான உண்மை. அதை நான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ ஸோ மச். ப்ளஷர். தேங்க்யூ. இந்த பாயாசத்தை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறேன். Come on, you. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. அடடடா.